நீங்கள் உங்களுடைய துன்பங்கள் அதிகமாகும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமைக்குரிய அடையாளம் என்னவென்றால், நீங்கள் உணர்வு பெறுவதற்குரிய அந்த காலத்தோணையின் மீது நீங்கள் உணர்வு பெறுவீர்கள். இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். கவனிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும். அதிலிருந்து நீங்கள் திருந்தக்கூடிய பாதையை நான் உங்களுக்காக அமைத்திருக்கின்றேன். நம்முடைய முயற்சி தான் முக்கியம் என்று கூறக்கூடிய இந்த மக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்ய மாட்டான் என்று கூறக்கூடிய இந்த மக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் சரி, அவனுடைய நேரடியான உதவியின் காரணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தவிர மற்றபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக பணிகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இறைவனை நம்ப வேண்டும், நானும் முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய முயற்சி தோல்வியும் பொழுது இறைவன் இந்த பாதையை அனுமதிப்பானா? உங்களுடைய முயற்சிகளை விட்டு விலகுங்கள், என்னிடம் முழுமையாக சார்ந்துவிடுங்கள் என்பதற்கான அறிகுறி இல்லையா, அறிவிப்பு இல்லையாது? டாக்டர்கள் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு. என்ன செய்வார்கள்? அவர்கள் முடியவில்லை, இறந்து விட்டார் என்று கூறக்கூடிய அந்த செய்திகளை கேட்டிருக்கின்றோமா இல்லையா? உங்களுடைய முயற்சி இவ்வளவு கடுமையாக முயற்சித்தும் தோல்வியடையும் போது இன்னமுமா நம்முடைய முயற்சியும் தேவை என்று கூறுவீர்கள்? ஒவ்வொருவரும் மருத்துவமனைகளில் சென்று அவர்களுடைய முயற்சியின் பலனாக இறுதியில் நீங்கள் டாக்டர்களால் கொலை செய்யப்படும் பொழுது இறைவன் கொன்று விட்டான் என்று கூறுவீர்கள். டாக்டர்கள் கடுமையாக முயற்சி செய்தார்கள், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, உயிரை பறித்து கொண்டவன் இறைவன் தான். சொல்வீங்க தானே? டாக்டர்கள் கையால் கொலை என்ற பிறகு அவர்களுக்கு புகழாரத்தை கொடுத்துவிட்டு இறைவன் கொலை செய்து விட்டான் என்று கூறுவார்கள். இந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த தன்மையை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்று முதலாக மனிதர்களை நாம் நம்பி மனிதர்களை வாழ்வதிலிருந்தும் நாம் விலகி இறைவனை சார்ந்தவர்களாக, உணர்வை சார்ந்தவர்களாக, இறை உணர்வை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். ஆக உயர்வான படைப்பாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் ஒருவன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்பதற்கு உங்களுக்குள்ளேயே அத்தாட்சிகள் இருக்கின்றன. என்னுடைய முயற்சிகளில் இருந்து நான் விடுபடுபவன் இல்லை. இறுதியாக என் உயிருக்கு பாதகம் ஏற்பட்டுவிடுமோ என்ற அழைப்பு வரும்பொழுது, அல்லது இதுக்கு மேல் என்னால் இந்த வேதனையை தாங்க முடியாது என்ற அளவுக்கு வரும்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். இப்பொழுது நிகழக்கூடிய நிகழ்ச்சி என்ன? இறைவன் பக்கம் திரும்புகின்றோம், இறைவனே என்று கூப்பிடும் பொழுது நிகழக்கூடிய நிகழ்ச்சி, இறைவன் கவனிக்கின்றான், என்னை மட்டும் அடைக்கின்றீர்களா, அல்லது மீண்டும் எனக்கு பிறகு வேறு ஏதாவது மாற்று முறை ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா உள்ளுக்குள்ளே, என்னால் முடியாது என்று நீங்கள் திரும்பிடக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களை இருப்பதை இறைவன் அறிவானா, அறிய மாட்டானா? பார்ப்போம். இறைவனை முடியவில்லை என்றால் மீண்டும் டாக்டர்களிடம் செல்வோம் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? இறைவனுக்கு மேலாக ஒரு தெய்வத்தை வைத்திருக்கின்றீர்கள் இல்லையா? கொஞ்சமாக இருந்தால் பார்த்துக்கலாம், அதிகமான நமக்கு டாக்டர் போகலாம். இந்த எண்ணம் நீங்க வேண்டும் என்று இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது. சுகமான இருக்கும் சூழ்நிலைகள் சத்தியத்தை உணர்ந்து அவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட வேண்டாம் இறைவனை என்று பயந்தவர்களாக இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நிழல்களை மேற்கொள்ளுங்கள். சுகமான செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கான நிழல்கள். ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொருவரும் சம்பாதித்துக் கொண்டிருக்கூடிய தீமைகள் நமக்கு தெளிவாக தெரிகின்றன. தங்களுடைய முயற்சிகளை கொண்டு அவர்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து மீள விரும்பும்போதெல்லாம் அதனுள்ளேயே தள்ளப்பட்டு இன்னும் அந்த துன்பங்களில் அவர்கள் அதிகமாக்கப்பட்டு இறுதியாக குற்றியரும் குலையருமாக ஆக்கப்பட்டு எந்த நேரத்திலும் டாக்டர்கள் கைவிட்டுள்ளலாம் என்று எண்ணம் வரும்பொழுது, அதற்கு முன்பாக என் உயிரும் பறிக்கப்பட்டுள்ளலாம் என்று எண்ணம் வரும்பொழுது திரும்புகின்றீர்கள். இந்த திரும்புதலை நீங்கள் கவனிக்க வேண்டும். முழுமையாக நீங்கள் முற்றிலும் தோல்வியடைந்தவர்களாக உங்களுடைய மனித சமுதாயம் அவ்வளவுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்த நிலையில்தான் நீங்கள் திருப்பப்படுகின்றீர்கள். உண்மையான நிழலின் பக்கம், சுகத்தின் பக்கம், ஓய்வின் பக்கம், அழகின் பக்கம். இதனை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துத்தானே திரும்ப வேண்டும். பார்த்த பார்வையில் நமக்கு தெரியாதா, இந்த அனுபவங்கள் நமக்கு வர வேண்டாம் என்று நாம் கதற வேண்டாமா, இப்பொழுது பயப்பட வேண்டாமா? இதற்கு பெயர் உள்ளட்சம். உள்ளட்சத்தோடு நான் என் பக்கம் திரும்ப வேண்டும். நான் கண்ணிருந்தும் குருடனாக இருக்கக்கூடாது. எனக்கு நெருக்கடியான வாழ்க்கை அமைந்துவிடும். இந்த வாழ்க்கையிலிருந்து இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலிருந்து இனியும் எனக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படக்கூடாது என்பதை இன்று நான் தெளிவாக என்னுடைய மனதில் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்குது? ஒவ்வொருவரும் துன்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் கைகளால் சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான பிரயத்தனம் கொண்டு தங்களுடைய துன்பங்களை விட்டு விலகிக்கொள்ள ஆசைப்படும் பொழுதெல்லாம் அதனுடைய தள்ளப்பட்டு மீண்டும் அவர்கள் துன்பமாக அதிகமாக்கப்படுகின்றது. இறுதியில் அவர்கள் திரும்புகின்றார்கள். அந்த நேரத்தில் இறைவன் உங்களை மன்னிக்கலாம் அல்லது உங்களை வேதனை செய்யலாம். சிந்தித்து உணராதவர்கள் மீது இறைவன் வேதனை ஏற்படுத்துகின்றான்.
வேறு வழி இல்லையே என்று திரும்புகின்றார்களா, அல்லது உன்னை கைவிட்டதும் கை சேதமே, இனி நான் அவ்விதமாக நான் நடக்க மாட்டேன் என்று உணர்ந்து திரும்புகின்றார்களா? இதுதான் இறுதி நேரத்தில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுதும் சரி, உங்களை மன்னிக்க வேண்டுமா மன்னிக்க மாட்டான்னா, அவனுடைய அதிகாரத்தில் இருப்பது என்ன என்பதை நாம் உணர்ந்து அவன் பக்கம் திரும்ப முடியும். உணர்ந்து திரும்ப வேண்டுமா, வேறு வழி இல்லாமல் திரும்பணுமா? பெரும்பாலும் நாம் வேறு வழி இல்லாமல் இறைவனை என்று திரும்புகின்றோம். அதே நேரத்தில் மாத்திரை மந்திரம் சாப்பிட்டு கொண்டே. இதற்கு மேல் ஒரு வெளிப்படையான நயவஞ்சகம், நானும் கடவுள் தான், டாக்டர்களும் கடவுள் தான், இதனை விட்டுவிட முடியாது, உன் பக்கம் திரும்பியதன் காரணமாக இதனையும் நான் வைத்துக் கொள்கின்றேன், உனக்கு பிரார்த்தனையும் செய்கின்றேன். அந்த பிரார்த்தனை பலனற்றது. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வகையிலான ஏமாற்றத்திற்கு உங்களை ஆளாக்கி கொண்டதன் காரணமாக இறைவனுக்கு நீங்கள் எந்த விதமான தீமையும் செய்திட முடியாது. மாறாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நியாயத்திற்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று, இறைவனை விட்டுவிடுங்கள். அப்படி இல்லை என்றால் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நிலை தலைகீழாக மாறி உயிருக்கு பாடக்கூடிய நிலையில் திரும்பும் பொழுது டாக்டர்களை பற்றிய நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் இழக்கவில்லை, நீங்கள் 2 தெய்வங்களை ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 16 வசனம் 51. நீங்கள் 2 தெய்வங்களை உண்டாக்கிக் கொள்ளாதீர்கள், அதுவரையில் நீங்கள் என்னை மறந்தவர்களாக இருக்கின்றீர்கள், நான் உங்கள் பக்கம் திரும்புவனாக இல்லை. உங்களுடைய கைகளை கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கெட்ட சூழ்நிலைகளிலும் மிக பெரும் துன்பங்களிலும் நீங்கள் ஆளாகி உங்களை நீங்களே வருத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அநியாயமாக, நியாயத்திற்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கூடிய இந்த வகையான வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் திரும்புங்கள். ஒன்றை விடுங்கள், அவ்வளவுதான், நான் இருக்கின்றேன். 2 தெய்வங்களில் ஒன்றை விட்டுவிடுங்கள். நீங்கள் 2 தெய்வங்களை ஆக்கிக்கொண்டு இறுதி வரையில் கஷ்டத்தோடு அவர்களுடைய உயிர் பிரியும் பொழுது 2 தெய்வங்களில் முதன்மையாக தங்களை தெய்வங்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள், இறைவனை பற்றி அறியவே இல்லை. இவர்கள்தான் நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக அவர்கள் கைப்பற்றப்படுகின்றார்கள். நரக வேதனைக்காக வேண்டி நாம் உள்ளட்சம் கொள்ள வேண்டும். வேதனைகளில் நாம் இறக்கக்கூடாது என்பதை நாம் உள்ளட்சம் கொள்ள வேண்டும். சோதனைகளிலிருந்து மீள வேண்டும். இறைவன் நமக்காக காத்திருக்கின்றான், இன்னும் மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் என்பதை உணர வேண்டும். சத்தியம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்தும் நான் விலகிவிடக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்வை இருக்கின்றது, புலன்கள் கொடுத்திருக்கின்றேன், அந்த பார்வையை கொண்டு அறியுங்கள். உலக மக்கள் அவ்வளவு பேரும் தங்களுடைய முயற்சிகளை கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை. உங்களுடைய கேள்வி பலன்களை கொண்டு கேள்விப்படுகின்றீர்கள், பார்க்க வேண்டாம். அந்த கேள்வியிலும் உண்மை இருக்கின்றது, உங்களில் ஒரு பகுதி இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் உங்களால் முடியவில்லை. நாளைய துன்பங்களும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய மனதின் கவலைகளாக அந்த மனதின் கவலைகளையும் நீங்கள் நீக்கிக் கொள்வர்கள் இல்லை. ஒவ்வொரு படைப்பும் சத்தியத்தை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை மறந்தவர்களாக நீங்கள் மறுத்து போனவர்களாக ஆகிவிடுவதற்கு முன்பாக இறைவனுடைய எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. 2 தெய்வங்கள் கூடாது. ஒன்று நீங்கள், இன்னொன்று இறைவன். நீங்கள் உங்கள் தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் வரையில் இறைவன் மன்னிப்பும் இல்லை. ஆனாலும் ஒரு குறித்த காலம் வரையில் உங்களுக்காக தன் மன்னிப்பை கொண்டும் தன் கருணையை கொண்டும் தன் அன்பை கொண்டும் உங்களுக்கு வழிநடத்துகின்றான். உங்களுடைய இயக்கங்கள் இப்பொழுது மாறுபடுகின்றன. சில விஷயங்கள் இது தவறு என்று புரிகின்றது, விட்டுவிடுகின்றீர்கள், நீங்கள் சுகமாகின்றீர்கள். சில விஷயங்களில் நீங்கள் இந்த உணவு எனக்கு ஏற்றுக்கொள்கின்றது என்று நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்றீர்கள், சுகமாகின்றீர்கள். இதுவரையில் அந்த உணவை சாப்பிட்டிருந்தீர்கள், இப்பொழுது அதே உணவு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றது. இதற்கு முன்பாக நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டீர்கள், உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. இறைவனுடைய ஆற்றலை கொண்டு அது உங்களுக்கு பாதகமாகவும் இயங்கும், இறைவனுடைய ஆற்றலை கொண்டு உங்களுக்கு சாதகமாகவும் இயங்கும். நீங்கள் உங்களை தெய்வமாக எடுத்துக்கொண்டிருப்பதிலிருந்து விலகிக்கொண்டு இறைவன் ஒருவன்தான் உண்மையான இறைவன், அவனிடம் தவிர எனக்கு கதி இல்லை என்ற அந்த உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த அமைப்பிற்கு திரும்பும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக தன்னுடைய முழுந்துள்ள நன்மையை கொண்டு உங்களை ஆதரவாக அரவணைக்கின்றான். இந்த சுகமான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் இனியும் அவனுடைய அருளை மறப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். என்னுடைய அறிவின் ஆற்றல் உணர்ந்து சிந்தித்து செயல்படும் பொழுதும் பயபக்தியுடன் இருக்கும் பொழுதும் ஆற்றல் பெருகுகின்றது. உங்களுடைய தீமையான அந்த எண்ணங்கள், அதனுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ஆற்றலுக்கு முன்பாக பலவீனம் அடைகின்றன. உள்ளத்தின் ஆற்றல் இறைவன் பக்கம் சத்தியமாக திரும்பக்கூடிய அந்த ஆற்றலின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது இதுவரையில் எது உங்களுக்கு பாதகமாக இருந்ததோ அது உங்களுக்கு ஏதுவாக அமைய இருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்திற்கு அது உயிரோட்டம் பெறுகின்றது. இதுவரையில் பாதகமாக இருந்த அந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதும் சுகத்தை கொடுக்கக்கூடியதும் நிழல்களில் வாழ வைக்கக்கூடிய அந்த உன்னதமான பாங்கினை உங்களுக்கு தருகின்றது.
இறைவன் அதற்கு அறிவிப்பதன் காரணமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கின்றது. உங்களுடைய தீமைகள் நீக்கப்படுகின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் எனக்கு அவன் ஒருவன்தான் இறைவன், நானும் அவனோடு கூட ஒரு இறைவன், மனிதர்களும் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்தும் நாம் விளக்குகின்றோம். இறைவன் ஒருவன்தான் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள், 2 பேர் இல்லை. நீங்களும் தெய்வங்களாக ஆகிவிட்டால் நிச்சயமாக அந்த எண்ணம் போகும் வரையில் இறைவனுடைய ஒரு பகுதியான வேதனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் உணர்வு பெறும் பொருட்டு, உங்களை வேதனை செய்வதற்காகல்ல. இறைவனுடைய வேதனையை நாம் அனுபவித்ததில்லை இதுவரையில், இறக்கும் வரையில் அனுபவிப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் இறைவன் கருணையாளன். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தவணை 90 வயது, 80 வயது, 100 வயது என்று இருக்கும் பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தவணை முழுமையிலும் உங்களுடைய அளவீட்டை கொண்டுதான், சிந்தித்து உணரக்கூடிய அளவீட்டை கொண்டுதான் இந்த அளவு வாழ்க்கை தேவைப்படுகின்றது. அவர்களுக்கு நினைவூட்டப்படுவதற்காக வேண்டி எந்த ஒரு நன்மையை மறந்துவிட்டார்களோ, இறைவனை மறந்துவிட்டார்களோ, உணர்வூட்ட வேண்டி கண்களும் காதுகளும் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உணர்வுபூர்வமாக சிந்திப்பவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கின்றது. சிந்தித்து உணர்ந்து நீங்கள் தெளிவுபட வேண்டும். அதுவரையில் உங்களுக்கான அத்தாட்சிகள் உங்களை சுற்றிலும் இருக்கின்றது. பார்க்கும் வரையில் அவன் உங்களை விடுவதில்லை. ஏனென்றால் அவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன், உங்கள் மீது கருணையாளன். ஆகவே உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்தில் முடியும் வரையில் தன்னுடைய கருணையை கொண்டு உள்ளும் புறமும் அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் ஒருவன் தான், இரண்டல்ல என்று. 2 இல்லை என்று இருக்கும்பொழுது 3, 4, 1000 என்று வைத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு நாம் படித்தவறிவிட்டோம் என்பதை பாருங்கள். 1000 கடவுள்கள் என்று. பெரும்பாலும் நம்மை நாமே கடவுள்களாக ஆக்கிக்கொண்டு நம்மை வடிகெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்விலிருந்து நாம் என்னுடைய இறைவன் அனுமதி கொண்டும் மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் சத்தியத்தை உணர்ந்து என்னை நான் நீக்கிக் கொண்டு இறைவனை மாற்றம் செய்கின்றேன் என்னுடைய உள்ளத்தில். இந்த நேரத்தில் தான் நம்முடைய இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், பார்ப்பனாக இருக்கின்றான். அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை, சத்தியத்தை கொண்டு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது பழைய மாதிரியே இருக்கின்றீர்களா என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நிழல்கள் அழகான இந்த இறைவனுடைய உணர்வுபூர்வமான செய்திகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. என்னிடம் எதுவுமே இல்லை, என் இறைவனே உன்னை தவிர என்ற அந்த எண்ணம் சதா சர்வ நேரமும் ஒவ்வொரு உள்மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இனி என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக என் இறைவனிடம் நான் இப்பொழுது கேட்கின்றேன். எதனை நான் பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அழகான செய்தியாக சொர்க்கத்தின் நிழல்களாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சத்தியத்தினுடைய எண்ணம் என்னும் நிலைத்திருக்கட்டும் இறைவனே. இந்த நினைவிலிருந்தும் நான் விலகிவிட வேண்டாம். நானும் என் சந்ததிகளும் உன்னுடைய நிழல்களில் வாழ வேண்டும், உன்னுடைய பலன்களில் வாழ வேண்டும், உன்னுடைய குணங்களில் வாழ வேண்டும். எனக்கு பொருத்தமான குணங்களை கொண்டு வாடுங்கள். மற்றவர்களுக்கு தீமையை நினைக்காதீர்கள். எல்லா கெட்ட குணங்களும் போய்விட்டன. உங்களுடைய சுகம் மட்டுமே கருத்தில் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு சுகத்தை பிறரிடம் அடையும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படும் போது அவர்களுக்கும் லாபம் ஏற்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வீணான தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய வியாபாரங்களில் பெருமளவு கொடுக்கல் வாங்கலில் தாராளமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் இருவருமே பயனடையுங்கள். ஒருவருக்கு அதிக லாபம் ஒருவருக்கு குறைவு என்று எண்ண வேண்டாம். அதில் உங்களுடைய சமயோசிதம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். பேரம் வேண்டாம். பொருள்கள் நான் படைக்கின்றேன், நீங்கள் அதற்கு விலை பேசுகின்றீர்கள். இருந்தாலும் மன்னித்து விட்டேன், அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டது காரணமாக. இப்பொழுது ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் தாராளமாக இருங்கள். இதில் கஞ்சத்தனம் செய்வதோ, அதிகமாக பேரம் பேசுவதோ, குறைத்து கொடுத்து அதிகமாக வாங்குவதோ, அவரும் குறைத்து கொடுத்து அதிகமாக வாங்க வேண்டும் என்ற நயவஞ்சகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு செலவு செய்யுங்கள். ஒரு பகுதி அதிகமாக செலவு செய்யுங்கள். ஒரு பொருளை வாங்குகிறோம், இந்த ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோன் வாங்குறது வந்து ஒரு 18,000 ரூபா 12,000 ரூபான்னு சொன்னால் நான் 12,500 கொடுத்து வாங்கணும், தப்பில்லை. உயிரோட்டம் அங்கே ஆரம்பமாகிறது. பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து 12,000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்கும்போது செத்து போனது. ஒவ்வொன்றிலும் அது உயிரோட்டம் இல்லாததுதான். உயிரோட்டம் இல்லாத ஒன்றுக்கு உயிர் அளிப்பது இறைவன் என்பதை அறிய வேண்டும். நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். வியாபாரங்களில் நீங்கள் ஒரு விலை கொடுத்து வாங்கும் பொழுது இறைவனுக்காக கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள். அவர்களுக்கு நன்மை நாடியதன் காரணமாக
கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததன் காரணமாக நீங்கள் அவனிடமிருந்து அளவில்லாத நன்மைகளை கிடைக்கப்பெற இருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு தீமையான போக்கை காட்டாது, நன்மையான போக்கை காட்டும். நெருக்கடி மிக்க வாழ்க்கையில் நீங்கள் ஆகிட வேண்டாம். பணம் என்பது ஒரு தரித்திரம். அந்த சரித்திரத்தை உங்களுக்கு சரித்திரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அழகான ஒரு சரித்திரத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். பேரம் பேசாதீர்கள். பணம் என்ற சாக்கடையை நீரோட்டமாக ஓட வேண்டும். பணம் மூவ் ஆகணும், என்கிட்டேருந்து வெளியேறணும். அதற்கு உயிரோட்டம் வேணும். சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வாழ போகிறேன் சாக்கடையாக ஆக்காதீங்க. உயிரோட்டம் இருந்தால் மூவ் ஆகணும் இல்லை, உயிர் இருந்தால் அசையணும் இல்லையா? அசையாமல் நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லும்போது நெருப்பு பற்ற ஆரம்பிச்சிடும். அதனை நீங்கள் தாராளமாக இறைவனுக்காக உங்களுடைய பயனுக்காக வேண்டிக் கொடுங்கள். பயன் பெறுவதற்காக ஒரு பொருளை வாங்கும் பொழுது அவர்களும் பயன் பெறட்டும், கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள் அவர்களுக்கு. அவர்களுடைய மனம் நடந்ததாகட்டும். யாருமே சொல்லுவாங்க எனக்கு போனி கொஞ்சம் தாராளமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் வரத விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நஷ்டத்தை கொடுப்பாங்க. இதில் எது நல்லது? நியாயமான வார்த்தை எது? ஆரம்பம் சுகமாக இருக்க வேண்டும் என்று யார் முதல்ல போகிறீங்களோ அவங்க கையில் அவங்க அதிகமாக கொடுக்கும் பொழுது அன்றைக்கி போகிற அவர் நல்லா இருப்பார். ஏன்னா நல்ல மனநிலையோடு அவர் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிப்பார். அவரும் நல்ல மனநிலை கொடுத்ததன் காரணமாக உங்களுக்கு அந்த பொருட்கள் பயன்படும். கொடுக்கல் வாங்கலில் யார் பேரம் பேசுகின்றீர்களோ தரித்திரம் தலைவித்தாலும். அதுவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தள்ளு வண்டியில் வர்றாங்க, அவ்வளோ வெயிலில் வர்றாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நான் பேரம் பேசுவேன். ஆனால் கார் எடுத்துக்கிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு அவன் சொல்கிற விலையை கொடுத்து வருவேன். எந்த அளவுக்கு நாம் தடம் புரண்டு விட்டோம். கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் வெளியில் தள்ளிட்டு வர்றவங்க அன்றைக்கி அவங்க விற்றா தான் உண்டு, இல்லைன்னா பிறகு நஷ்டமாயிடும். ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாள் கொண்டு வரணும். அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சுருக்கவங்க ஏசி ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாள் கழிச்சு கூட விற்பாங்க, ஒன்றும் கிடையாது. யாருக்கு பயபக்தி இருக்கும்? விற்கணுமே இறைவனேங்கிற அந்த எண்ணம் யார்கிட்ட இருக்கும்? தள்ளுவண்டிக்காரன் இருக்கணுமா, அவன்கிட்ட இருக்குமா? ஆனால் கெட்ட அறிவு புரிகின்றது, பெருமை கொண்ட அறிவு புரிகிறது. நீங்கள் அங்கே போய் வாங்குங்க. தள்ளுவண்டியில் வாங்கணுமா, அங்கே போய் வாங்கணுமா? ஃப்ரெஷ்ஷான உணவு வேணும்னு சொன்னால் பயபக்தியோடு விற்கிறானே, அதில் உங்களுக்கு உணர்வு உயிரோட்டம் இருக்குது நம்பணுமா இல்லையா? அவங்கிட்ட நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுமா இல்லையா? நாம் நேர் மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றிலும் நிழல்கள் இருக்கின்றன, ஆனால் அதனை வெப்பமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். என் இறைவனை எனக்கு நல்லறிவையும் நற்சிந்தனையையும் கொடுத்து என்னை வாழவை. உன்னை மறந்தவரை நான் ஆகிவிட வேண்டாம். வாழ வைப்போன் நீ. நான் கையில் எடுத்து வாயில் போட்டுருக்கேன்னா நான் வாழ நினச்சிட்டு இருக்கிறேன். அவளும் பேதியாகிட்டு இருக்குது, அவளும் வயிற்று உபசம் ஆகிட்டு இருக்குது, அவளும் உடலில் தங்குது, கழிவுகளாக தங்குது, நோய்களாக உருவாகிட்டு இருக்குது. அதை பற்றி கவலை கிடையாது, உணர்வும் கிடையாது. ஒவ்வொரு பருக்கையும் எனக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் கழிவுகள் நீக்கப்பட்ட நிலையில் என் உடலில் தங்க வேண்டும் என்பதாகவும் நான் கொள்ள வேண்டாமா? மனதில் உங்களிடம் இருக்கிறதா அதற்கான ஆற்றல்? ஒவ்வொரு பருக்கையிலிருந்தும் அதனுடைய உயிரோட்டம் பெற வேண்டும், கழிவுகள் நீங்க வேண்டும் என்பது உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்றதா? விரும்பத்தான் முடியுமா? விரும்ப மட்டுமே முடியும். அதைத்தான் சொல்கின்றான், இறை உணர்வோடு இருங்கள், என்னை தேர்வு உங்களுக்கு கதி கிடையாது என்று. எப்படி வாயில் போட்டோன்னு நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ வாயில் போகிறதுலாம் தப்பாக இருக்குது, பத்தியமாக தான் இல்லையா? இந்த நிலையை மாற வேண்டாமா? சம்பாதிக்கிறது முக்கியமா, அல்லது எதுக்காக சம்பாதிக்கிறோமோ அதனுடைய பயன்கள் எனக்கு முழுமையாக அமைய வேண்டும் என்பது முக்கியமா? எந்த அளவுக்கு நாம் சீர்கேட்டிலும் வழிகேட்டிலும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு நான் வாழ்வதன் காரணமாக. அந்த மனிதர்களுடைய வழிமுறையை நீங்கள் தான் கடவுள் என்று கூறுகின்றார்கள். உங்களுக்கு நீங்கள் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் வாழ வேண்டும் என்று. இறைவன் நேரடியாக தரமாட்டான், நீங்கள் தான், அல்லது யாரோ ஒரு மனிதர் மூலமாகத்தான். அவர்கள் டாக்டர்கள், பேங்க்காரன், வட்டிக்காரன் காசு தருவான். டாக்டர்களும் பேங்க்காரன் ஒன்று தானே. வறுமையும் நோயும் தானே உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இரண்டு பக்கம் திரும்புவீங்க. நோயும் வறுமையும் கொண்டு பிடிச்சா மட்டும்தானே இரண்டு பக்கம் திரும்புவீங்க. வேறு எதுக்காக திரும்ப மாட்டேன் தானே. நோய்க்கு டாக்டர்னு சொன்னால் வறுமைக்கு வட்டிக்காரன் தானே. உங்களை வாழ வைக்கிறவன் அவன் ஈட்டிக்காரனா வட்டிக்காரனா? இவன் கொலைகாரனா டாக்டரா? தெரியுமே, நல்லா தெரியுமே. எப்படி உங்களை நீங்கள் தெய்வங்களை ஆகிக்கொண்டிருக்கிற? இவ்வளவு தெளிவாக தெரிந்த பின்னரும் டாக்டர்களும் பேங்க்கும் வட்டிக்காரனும் இவன் தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே, நரக வாழ்க்கை போதுமானது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்காக நீக்கப்பட்டு விட்டது. நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பியாக வேண்டும், உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி. இன்று முதலாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மீது பயம் ஏற்பட வேண்டும். என் இறைவனை நான் கைவிட்டு விட்டால் எனக்கு எந்த விதமான போக்கும் கிடையாது என்பதை ஒவ்வொரு மூச்சிலும் செயல்படுங்கள். பணத்தை செலவு செய்யறதுக்கு தயங்காதீங்க.
உங்களுக்கு உங்களை உணர்வின் காரணமாக இன்னும் அதிகமான ஆற்றலை கொண்டு தருவான். நேற்று இதே கை காலை கொண்டு இயங்குனீங்க, ஆனால் மூளை கொண்டு இயங்குனீங்க. இன்றைக்கி அதே கை கால்கள் ஆனால் மனசை கொண்டு இயங்குறீங்க. எது பிடிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு? உங்களுடைய ஏமாற்று புத்தியை கொண்டும் தந்திரத்தை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை அது வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வரும்பொழுது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது மனதை கொண்டு நீங்கள் செயல்படுகின்றீர்களே, இது அந்த நிமிடம் முதலாக முகமலர்ச்சியின் காரணமாக அவர்கள் அறிவார்களே, அந்த நாளிலிருந்து உங்களுடைய வியாபாரம் சிறக்க வேண்டுமா? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டான். உணர்வுடையவரானால் இதில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பணத்திற்கு முக்கியமில்லை, மனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். இறைவனை சந்திப்பதை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை சந்திப்பதை பொய், அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆகாது, பணம் முக்கியம் என்று போகும்பொழுது நிச்சயமாக அந்த பணத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தீமைகளை நான் என்னை விட்டு நீக்கிக் கொள்வோன் இல்லை. அதிலிருந்து விளையக்கூடிய தீமையான விளைச்சல்களை இறைவன் அனுமதித்த பிறகு நீங்கள் அவனை இயலாமல் ஆக்குபவர்களும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். பணம் என்றால் செலவு செய்வதற்கு தானே பணம், சேர்த்து வைக்கிறதுக்கா? சம்பாதிக்க செலவு செய்யறதுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கான்னு கேட்கும்போது கண்டிப்பாக செலவு செய்யறதுக்காக சேர்த்து வைக்கிறீங்களே, அப்போ எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்னால், இந்த 10,000 நான் 5,000 சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் இறைவன் அறியுமா, இவங்க 5,000 வேண்டாம் 4,000 கொடுத்தா போதும், பிறகு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதிகமாக தரலாம் கடன் கொடுக்கறதுக்காக வேண்டி. கடன் வாங்கி பிறகு நான் வாடுவேன், அந்த கடனை அடைப்பேன், அதுக்கான அசலையும் நான் அடைப்பேன், எனக்கு உள்ளதையும் சம்பாதிப்பேன், 3 மடங்கு நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவன் ஏன் கடன் வாங்கி சம்பாதிக்கணும்? அந்த 3ஐயும் நீங்களே அனுபவிக்க வேண்டியதானே இறைவனுடைய நாட்டம் இருந்தால். அப்போ கடன் வாங்க பிறகு 3 மடங்கு தரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செலவு செஞ்சு அதிகமாக தரணுன்னு அர்த்தம். ஏன் புரிய மாட்டேங்குது? சம்பாதித்தது சேமித்து வைப்பதற்காக, ஆனால் இறைவன் கொடுப்பது செலவு செய்வதற்காக. இதில் உண்மை எது, பொய் எது? இன்றிலிருந்து என் இறைவனை செலவு செய்வதற்கான அந்த மனதை நீ எனக்கு விசாலப்படுத்திக் கொடு. நீதான் எனக்கு பங்கிடுபவன், நீதான் எனக்கு உணவளிப்பவன் என்ற எண்ணத்தோடு உனக்காக நான் செயல்பட வேண்டும். இந்த செலவின் நிழல்களில் நான் வாழ வேண்டும், சுகத்தில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் இப்பொழுது உங்களை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். உள்ளத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். உள்ளத்தில் சுகமான உணர்வுகளை கொண்டு வாடுங்கள், கஷ்டங்கள் வேண்டாம். மனிதர்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இறைவன் ஒருவன் தான், 2 தெய்வங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். 16:51 அத்தியாயம் 16 வசனம் 51. 2 தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஒரு தெய்வம்தான். உங்களை தெய்வம் என்ற அந்த ஸ்தானத்திற்கு நான் உயர்த்தினேன், தெய்வத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு உயர்த்தினேன். ஆனால் நீங்களும் தெய்வமாக ஆகிவிட்டீர்கள். இறங்குங்கள், அனைவருமாக இறங்குங்கள். உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய செய்திகள் தத்ரூபமான செய்திகள், சத்தியத்தை கொண்டு உணர்வூட்டக்கூடிய செய்திகள், இதற்கு மறுப்பில்லாத செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இனியும் நாம் மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களை இறைவன் கவனிப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான். எந்த அளவுக்கு மாறியிருக்கின்றீர்கள்? ஓரளவுக்கு மாறியிருக்கின்றேன், அவ்வளவும் என் பொறுப்பில் ஒப்படைத்துவிடுங்கள். எந்த அளவுக்கு நான் மாறியிருக்கின்றேனோ திரும்பவும் நான் மாறிவிட வேண்டாம் இறைவனே என்று என் புறத்தில் நீங்கள் ஒப்படைத்துவிடுங்கள். எனக்கும் என் சந்தைகளுக்கும் நீ உணர்வளிப்பாயாக அவர்களை வழிநடத்து. அந்த உணர்வுகளை கொண்டும் அந்த மேலான ஞானங்களை கொண்டும் எங்களையும் சந்தைகளையும் வாழ வைப்பாகிறவனே என்று இறைவன் பக்கம் திரும்புகள். நிச்சயமாக இறைவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். எதனை உங்களிடமிருந்து மனப்பூர்வமான அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டானோ, மனப்பூர்வமான அந்த மாற்றங்களை பார்க்கின்றானோ, நிச்சயமாக உதவி புரிந்து விட்டான். இந்த நாளிலிருந்து நோயும் கிடையாது, வறுமையும் கிடையாது என்று விரும்புங்கள். இப்பொழுது அவனுடைய நாட்டத்திற்கு நாம் செயல்படுமே. ஆனால் நான் தெய்வம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நாங்கள் தெய்வங்களும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ ஒருவன் தான் தெய்வம். இனி நமக்கு என்ன? நானும் இறைவனும் என்று வேண்டாம், இறைவன் ஒருவன் தான். டாக்டர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள். நாங்கள் உயிரை காப்பாற்றுவோம் என்று கூறியதன் காரணமாகவும், பின்னர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அவர்கள் அங்கு சென்றதும் அறிவித்து உங்களிடம் கையெழுத்து வாங்குவதன் காரணமாகவும்
படு துரோகமான நயவஞ்சர்கள் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள் என்பதையும் நாம் அறிந்து அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். எங்கள் இறைவனே, நாங்கள் விலகிவிட்டோம், உதவி செய். இன்று முதலாக பயபக்தியுடன் வாழ்ந்து வாருங்கள். இப்படி சூழ்நிலை ஏற்பட்டுவிட வேண்டாமே, இப்படி ஒரு வாக்கு இறைவனிடம் கொடுத்து விட்டோம், இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட வேண்டாமே என்று பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் என்ன பேசுகிறேன் என்பதை நன்கறிவான். உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு அவனிடம் இருக்கின்றது. யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் இறைவன் என்ற அந்த உணர்வை கொண்டு இந்த நிழல்களில் சொர்க்கத்து பூங்காவனங்களில் இன்று முதலாக நாம் வாழ ஆரம்பிப்போம். நம் இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.